அவங்க கிராமத்து சமையல்காரன் நத்தக்கறி எப்படி சமைக்கிறதுங்கிறத வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் எடுத்து தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு அடுப்பில் வேக வச்சுருங்க. எடுத்த பிறகு பாத்திரத்தில் உள்ள தண்ணியை வடிக்கிட்டு நத்தையை க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணோன்னு நத்தையை எடுத்து வச்சுருங்க. நத்தையை நல்லா தண்ணியில் விட்டு உப்பு போட்டு நல்லா அலசிடுங்க. திரும்ப மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா வழவழப்பு தண்ணி போகிற வரையும் வாஷ் பண்ணிவிடுங்க. எந்தளவுக்கு கழுவுறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். சமையலுக்கு தேவையான பொருட்களை எப்படி ரெடி பண்ணுறோன்னு பாருங்கள். வெங்காயம் தக்காளி அரிஞ்சு அதுக்கு உண்டான தேவையான எல்லா பொருட்களும் ரெடி பண்ணி வச்சு, சமையலுக்கு தேவையான மசாலா பொருட்களை நாம் எல்லாம் இடித்து தான் செய்ய போகிறோம். இடித்து செஞ்சாலே அது ஒரு சுவையாக இருக்கும். சோம்பு, சீரகம், மிளகு இது மூணையும் நல்லா பொடியாகிற அளவு இடிச்சுங்க. அதோடு சேர்த்து இஞ்சி பூண்டு நல்லா நைஸாக இடிச்சுங்க. எந்த அளவுக்கு நைஸாக இடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். எல்லா பொருளும் ரெடியானதும் அடுப்பை பற்ற வச்சுங்க. அடுப்பு பற்ற வச்சோன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் சூடானதும் சோம்பு பட்டை போட்டுக்குங்க. சோம்பு பட்டை பொரிஞ்சதும் அதோடு சேர்த்து வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுன்னா அதோடு சேர்த்து தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினோன்னா அதோட நம்ம இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டை அந்த பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினோன்னா அதோட சேர்த்து பச்சை மிளகா போட்டுக்குங்க. பச்சை மிளகா போட்டு நம்ம அலசி வச்சுருந்த நத்தைக்கறியும் அந்த எண்ணெயிலேயே சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் பெப்பர் மசாலா போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறம் கரம் மசாலா, உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. போட்டு அதோடு சேர்த்து கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி விட்டுங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட நல்லாயிருக்கும். அதோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து பாத்திரத்தை திறந்து நல்லா கொதி வந்தோன்னே தண்ணி சுண்டுனதுக்கு அப்புறம் இறக்கி நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.